இந்த சிமுலேஷன் மூலமாக பைபோலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை என்பிஎன் சிறப்பியல்புகள் சம்மந்தமாக ஆராயக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பியல்புகளோட அர்த்தத்தையும் இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள இது உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ உதாரணமாக நம்ம இன்புட் கேரக்டரிஸ்டிக்கை பற்றி பார்ப்போமா இருந்தால், இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் அடி முடிவிடத்திற வோல்டேஜை நீங்கள் மாற்றுவதன் மூலமாக பார்த்தீங்களா இருந்தால் உயிர்ப்பு பிரதேசத்தில் இருந்தது நாம் துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வோல்டேஜை உதாரணத்துக்கு 0.7 விட பெருசாக கொண்டு வரும்போது 0.7 விட இதில் வோல்டேஜை பெருசாக கொண்டு வரும்போது கரண்ட் ஓடுறதெல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் பயப்பு சிறப்பியல்பில் உதாரணமாக அடி வோல்டேஜில் பருமனை எப்படி மாற்றி பார்க்குறதா இருக்கலாம், அல்லது வோல்டேஜில் பருமனை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய வரைபின் வழியே மின்னோட்டத்தோடு சேர்த்து வோல்டேஜில் மாறலை அவதானி விசியிட பருமன் ஐசியிட பருமன் மாறுறதை யோசிக்கலாம். அதே போல் பார்த்தீங்களா இருந்தால் இடமாற்றம் சிறப்பியல்புக்குரிய வரைப்பு. இந்த இடமாற்றம் சிறப்பியல்புக்குரிய வரைப்பை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும், டிரான்சிஸ்டரை ஒவ்வொரு பிரதேசத்துக்குரிய சந்தர்ப்பத்தில் டிரான்சிஸ்டர் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. உதாரணமாக துண்டிப்பு பிரதேசத்தில் இருக்கிறதா இருக்கலாம், உயிர்ப்பு பிரதேசம் ஐசிக்கு நேர்வீத சமனாக இருக்கிறதா இருக்கலாம். திருப்பி நம்ம கரண்டை கூட்டிக்கிட்டே போனால் ஒரு கட்டத்தில் ஐசியிட பருமன் நிரம்பல் பருமன் அடைகிறதா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் படிப்படியாக ஆராய்ந்து இங்கே இருக்கக்கூடிய வரைவுகளோட அர்த்தம் என்னங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த சிமுலேஷன் எல்லோரும் கட்டாயம் பயன்படுத்தி நம்ம படித்த அவ்வளவு தியரிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே தெளிவான முறையில் புரிஞ்சு கொள்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.